அமெரிக்காவில் அடிமை வாணிபம் நடந்து வந்த காலங்களில் ஒரு எஜமான் தன் அடிமைகளிடம் மிகவும் அன்பாக நடந்து கொண்டிருந்தார். அந்த எஜமானுக்கு அடிமைகளும் அவரிடம் மிகவும் அன்பா நடந்தாங்க. எஜமான் வாங்குற அடிமைகளை என்னைக்கும் அடிமைகளா நினைக்காம அந்த அடிமைகளையும் தன்னற்றோடு நடத்திருந்தாங்க. அவருடைய தோட்டங்கள்ல மிகவும் எந்த தோட்டத்தை எப்படி வைக்கணும்ன்ற ஆலோசனை கூட அந்த அடிமைகளுடன் கேட்பார். இந்த தோட்டத்தை எப்படி ஆக்கிரமிப்பது, எப்படி ஆலோசனை பண்றது, எந்த செடி எந்த இடத்துல வைக்கலாம்னு கூட அவர் அடிமைகிட்ட ஆலோசனை கேட்பார். அவ்வளவு தன்மையானவர். அந்த எஜமான இடத்துல ஒரு ஜோ என்கிற ஒரு அடிமை, அந்த எஜமானுக்கு ரொம்ப நம்பிக்கையானவர். அந்த ஜோ என்ற அந்த அடிமையை அந்த எஜமான் ரொம்ப மதிக்கிறவர். ரொம்ப அவன் தொடர்பெல்லாம் இவர் கேட்பார். அப்ப அந்த வீட்டுல தோட்டத்துல எந்த வேலை இருந்தாலும் அந்த ஜோருக்கு தான் அனுமதி கேட்பார். இது எப்படி செய்யலாம், அந்த வீட்டுல எப்படி செய்யலாமா ஆலோசனை கேட்பார். இப்படி இருக்க ஒரு நாள் அந்த எஜமான் ஜோவை அழைத்து கொண்டு அடிமை சந்தைக்கு எடுத்து போனார். அந்த அடிமை சந்தையில யாரெல்லாம் விலைக்கு விற்பாங்க, அடிமைகளை விலைக்கு, அந்த காலத்துல அடிமைதான் விலைக்கு விற்கிற நேரம். அப்ப அதுல 10-15 அடிமைகளை நிக்க வச்சு அவங்க விலைக்கு வாங்கி கொண்டு இருக்கிற நேரத்துல அங்க ஒரு வயசான ஒரு அடிமையை பார்த்தாங்க. அவன் கேடானபடியா அந்த வயசான அடிமையை யாருமே வாங்க முடியாது. நிஜமான ஜோ என்ற அடிமையை கூட்டு போகுது. அந்த ஜோ சொன்னானா, இந்த வயசான நம்ம வாங்கிக்கலாமே, இந்த வயசான நம்ம வாங்கலாம், யாரும் வாங்க, இந்த வயசான வாங்கலாம். இந்த எஜமான சரி ஜோ சொல்றாங்க ஒரே காரணத்துக்காக, இந்த வயசான கூட்டு போய் ஒரு வேலை பண்ண முடியாது, இருந்தாலும் உன் நிமித்தமாக நான் இந்த வயசான அடிமையை நான் விலை கொடுத்து வாங்கிக்கிறேன் சொல்லிட்டு அவர் ஒரு குறிப்பிட்ட வேலையை கொஞ்சம் கம்மியான விலை கொடுத்து அந்த தொகையை கொடுத்து ஒரு சிறு தொகைக்கு அந்த வயசான அடிமை விலை கொடுத்து வாங்கினாராம். அந்த நாள் முதல் அந்த ஜோ என்ற அடிமை அந்த வயசான அந்த கிழவனான அந்த அடிமைக்கு எல்லா விதத்திலும் உதவி செஞ்சாங்க. ஒருமுறை அந்த வயசான அடிமைக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாம ரொம்ப சோழ நிலையில சாகக்கூடிய நிலையில் இருக்கக்குள்ள அவன் அந்த ஜோ என்ற அந்த அடிமை அந்த வயசான அடிமையை எடுத்து போய் தான் வீட்டுல வச்சு எல்லா உதவியும் செஞ்சிருந்தான். அப்ப இந்த எஜமான சந்தேகம் வந்துருச்சு. அந்த ஜோ என்ற அடிமையை கூட்டு இங்கதான் ஒன்னே சொல்லு, அந்த வயசான அடிமை உங்களுக்கு தகப்பன் தானே கேட்டாங்க. அதுக்கு அந்த ஜோ சொன்னா, அவர் என்னுடைய தகப்பன் இல்லைங்க, நான் என் தாயின் வயிற்றில் நான் கருத்தரிச்சு நான் பிள்ளையா பிறக்கும் போது என்னை திருடி கொண்டு போய் விற்ற என்னுடைய எதிரிங்க அவன். ஆமா, என்னுடைய பரந்த எதிரி நான் சிறுவனாக இருந்த போது என்னை திருடி சென்று அடிமை சென்று விற்றவன் இவனை, ஆயினும் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட படியாச்சு அவன். ஆமா, இப்படித்தான் நம்ம கடவுள் படைச்சிருக்காங்க. எதிரியை கூட நம்ம சிநேகிக்கிறோம். எதிரியை சிநேகிக்கிற அந்த புத்தியை
கர்த்தரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். யாராலும் கொடுக்க முடியாது. நீங்க கர்த்தரை சிநேகிச்சீங்கன்னாக்கா, உங்களுக்குள்ள அவரை சிநேகிச்சீங்கன்னாக்கா, அந்த அன்பு உங்களுக்கு வரும். நம்மளை நேசிச்சு நமக்கா கொடுத்த ஒரே இயேசு கிறிஸ்து மட்டும். ஆமா, ஊழியக்காரர்கள் பெரிய தீமை ஏற்றிருக்கலாம். யார் நான் முதற்கொண்டு ஒரு பெரிய தீமை ஏற்றிருந்தாலும் என்னையும் மன்னிக்கிற சுவாமி உங்க இடத்துல வரணும். ஆமா, எதிரியே நேசிக்கிற இந்த ஜோரை போல நமக்குள்ள இருக்க அந்த எதிரியை எதிர்க்கிற அந்த வெறுக்கிற அந்த தனம் போய் எதிரியை நேசிக்கிற தனம் வரணும். இந்த வேலையில் அப்பா எங்களுக்கு நல்ல புத்தி கொடுத்தவரை எனக்கு நன்றி தகப்பனே. ஆவியானவரே துதிக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி.